கோவை களம் திமுக வர்சஸ் அதிமுகவா இல்ல அதிமுக வர்சஸ் பாஜகவா? நாங்க எதிர்க்கும் அளவுக்கு பாஜகவுக்கு தகுதி இல்லை, அதனால எங்களோட போட்டி அதிமுக மட்டும்தான் அப்படின்னு வெளிப்படையா தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பேசியிருந்தாரு. அதே போல பாஜகவையும் பாஜகவோட கோவை வேட்பாளரா இருக்கிற அண்ணாமலையும் தாக்கி பேசும் அதிமுக வேட்பாளர் திமுகவையோ இல்ல திமுகவோட வேட்பாளரையோ நேரடியா விமர்சிப்பதை தவிர்த்துட்டு வர்றாரு. உண்மையிலே கோவையில நடக்கும் இந்த மக்களவை தேர்தல்ல யாருக்கு போட்டி அப்படிங்கறத விரிவா இந்த காணொலியில் நாம பார்க்க போறோம். கோவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக சார்பா கணபதி ராஜ்குமார், அதிமுக சார்பா சிங்கை ராமச்சந்திரன், பாஜக சார்பா அண்ணாமலை களத்துல இருக்காங்க. இதுல பாஜகவை பொறுத்தவரையிலும் இரு திராவிட கட்சிகள் மீது விமர்சனத்தை வச்சுட்டு வர்றாங்க. ஆனா திமுகவோ பாஜகவைக்கும் விமர்சனத்தை சட்டையே பண்றதில்லை. அது தொடர்பான கேள்விகளை முன்வைக்கும் போதுமே தொழில்துறை அமைச்சரான டிஆர்பி ராஜா பாஜக எங்களோட எதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டு போறாங்க. ஆனா அதுவே அதிமுகவை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து பாஜகவை விமர்சிச்சுட்டே வர்றாங்க. குறிப்பா வேட்பாளரான சிங்கை ராமச்சந்திரனு கூட சமீபத்துல பல மொழிகள்ல அண்ணாமலையை கூட தான் விவாதம் பண்ண அழைச்சிருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலை, I am waiting. பாஜக அதிமுக நேரடியா மோதி கொள்வதனால ஏற்படும் விளைவுகள் என்ன? பாஜகவை பொறுத்தவரையும் தமிழகத்துல அதுதான் பிரதான கட்சி அப்படின்னு சொல்லிட்டே வர்றாங்க. அதனால அந்த இடத்துல இருக்கும் அதிமுகவை பல வகையில சீண்டி பார்த்துட்டே இருக்காங்க. குறிப்பா ஆட்களை இழுப்பது போன்ற உள்ளடி வேலைகளையும் செஞ்சாங்க. ஸோ அதிமுகவோட இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் பாஜக இப்படியான நகர்வுகளை மேற்கொள்ளுது அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது இந்த தேர்தல்ல மிக தீவிரமாவே தெரிய தொடங்கியிருக்கு. இதை உணர்ந்த அதிமுக இப்போ பாஜகவை எதிர்த்து களமாட தொடங்கி இருக்காங்க. இது கோவையில மட்டும்னு கிடையாது, மற்ற எல்லா தொகுதிகளிலுமே இதுதான் கள யதார்த்தமா இருக்கு. ஆனா கோவை தொகுதியில பாஜகவோட மாநில தலைவர் நேரடியா களம் காணுவதால இங்க கொஞ்சம் வெளிப்படையாவே தெரியுது அப்படிங்கிற கருத்துக்கள் சொல்லப்படுது. திமுக நிலைப்பாடு என்ன? ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கலாம். ஆனா அவ்வளோ சீக்கிரத்துல ஒரு தேசிய கட்சியை மாநிலத்துல வளர விடாது இன்னொரு மாநில கட்சி. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடந்த 50 ஆண்டுகளா திராவிட கட்சிகள் தான் ஆட்சி புரிந்துட்டு வர்றாங்க. அதுலயுமே மிகவும் வலிமையா இருந்த காங்கிரஸ ஆட்சி கட்டிலிருந்து இறக்கிட்டு முதலா திமுக தான் அந்த இடத்துல போய் உட்கார்றாங்க. இதனால இன்னொரு தேசிய கட்சியை தமிழகத்துல அவ்வளோ சீக்கிரத்துல வளர விட மாட்டாங்க திமுக. அதனாலதான் வீணா பாஜகவை விமர்சிச்சு அவங்கள தமிழகத்துல வளர்த்து விடுவதற்கு பதிலா அதை ஓரங்கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த தேர்தல பாஜக மேல வைக்கிற விமர்சனத்தை அவங்க தவிர்த்து இருக்கலாம். அதனாலதான் மீண்டும் எங்களோட எதிரி இன்னொரு திராவிட கட்சி தான் அப்படின்னு அதிமுகவை சொல்லிட்டே இருக்காங்க. திமுக, அதிமுக, பாஜக இந்த அணுகுமுறை உணர்த்தும் செய்தி என்ன? தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடந்த மக்களவை தேர்தல்ல திமுக 38 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்பவும் அதே வலிமையோட திமுக இருப்பதாதான் கருத்து கணிப்பும் முன்வைக்கப்படுது. எனவே அதிமுக பாஜக மோதல் அப்படிங்கிறது திமுக நிச்சயமா முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னும் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்காக தான் இவங்களோட மோதல் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் அரசியல் விமர்சகர்கள் சார்பா முன்வைக்கப்படுது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுக சந்திச்ச எல்லா தேர்தல்லையுமே தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. குறிப்பா 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல், 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக தோல்வியை சந்திச்சது. எனவே இந்த மக்களவை தேர்தல்ல வெற்றியை பதிவு செய்து வாக்கு வங்கியை அதிகரிச்சு மீண்டும் 2026ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா பிரதான எதிர்கட்சியாவாச்சும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கு அதிமுக. ஆனா அந்த இடத்தை பிடிக்க தீவிரமா காய் நகர்த்திட்டு வருது பாஜக. எனவே பாஜகவை எதிர்க்க வேண்டிய சூழல்ல தான் அதிமுக இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கோவையை பொறுத்தவரையிலும் இத அதிமுக கோட்டைன்னு தான் சொல்லுவாங்க. எனவே இந்த தொகுதியில வெற்றி பெறுவது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ரொம்பவே அவசியம். ஒருவேளை இதுல தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னா கோவை அதிமுகவோட கோட்டை அப்படிங்கிறது தகர்ந்தே போயிடும். இதனால அதுக்கு இடைஞ்சலா இருக்கிற பாஜக மேல தீவிரமான விமர்சனத்தை முன் வச்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவுக்கும் கூட
இந்த தமிழகத்துல களம் அப்படிங்கிறது திமுக அதிமுக அப்படின்னு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்காது அப்படிங்கிற கருத்துக்களும் சொல்லப்படுது. ஆனா அதிமுகவோட இந்த திட்டம் அப்படிங்கிறது நிறைவேறுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல கோவை களத்தை பொறுத்தவரையிலும் நாம சொன்ன முதல் 3 இடங்கள் அப்படிங்கிறது சமீபத்திய நிலவரப்படிதான். தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்பு எப்படி வேணாலும் களம் மாறலாம். நன்றி. நான் நிவேதா, தனிமொழி.